நடிக்க ஆரம்பித்த படம் வந்து உணர்ச்சிகள். அந்த படம் வந்து ஆரம்பித்தது 1972ஆம் ஆண்டு. அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 44 ஆண்டுகளாக கருணாநிதி நடிக்கின்ற ஒரு நடிகர் வந்து உலகத்திலேயே ஒரே நடிகர் கமல்ஹாசன் மட்டும்தான். இந்தியாவில் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர்ல, லண்டன்ல சொல்ல, உலகத்திலேயே வராது கிடையாது. யோசிச்சு பாருங்க, வாலிபராஜா என்ற படத்துக்கு இவரை விட்டு வேற யார் பொருத்தமான ஆள் இந்த கேசட் ரிலீஸ் பண்ண யார் இருக்காங்க? அதனால பொருத்தமான நபர் தான் வந்து திரு எச் முரளியார் நண்பர் கூப்பிட்டிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம், திரு கமல்ஹாசன் இந்த விழாவிற்கு வந்ததற்கு காரணம் அவருடைய படத்தை தயாரித்த தயாரிப்பாளரின் படம் இது என்பது மட்டுமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா கமல்ஹாசன் ஒரு வருஷம் 365 நாள்ல 450 நாள் போக வேண்டியிருக்கும் கேசட் ஃபங்க்ஷனுக்கு. இந்த படத்துல வந்து அவர் கலந்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தை உருவாக்குகின்ற இளைஞர்கள் கூட்டம். அதுதான் ரொம்ப முக்கியம். கேஆர் அவர் சரியா இந்த பாயிண்ட சொன்னார். இன்றைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிப்பதில் முதல் நாயகனாக இருப்பவர் கமல்ஹாசன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Am I correct, Gokul? Okay. It's a very special day for me. It's Valivaraja's audio launch, and very special because I missed Kanna Laddu's audio launch, and that was a very disappointing issue for me. I'm very happy to be working with the team all over again. There's always a great camaraderie when you repeat the team members, and I'm very happy that Gokul thought of casting me in this new role that you'll be seeing me in. And I really want to thank H. Murali sir for repeating me. And this film, even though people keep saying it's the same star cast as Kanna Laddu Tena Asya, I must say it's the same team but with a very, very youthful core. And I think you'll see our hero Sethu in an absolute new avatar, and I think you'll really like him in this film. Apart from this, all I want to say is, especially to Murali sir, thank you so much for calling Kamal Hassan sir, because Kamal sir, when you were at the Cannes Film Festival and Anupama Chopra was interviewing you, I was 7 feet away from you and I didn't know how to walk up to you. So I want a special picture with you today. I hope you say yes to that. Thank you. And so please, I hope you enjoy our film. We've made it with a lot of love. Thank you. எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே. வாலிபராஜா அன்றும் இன்றும் என்றும் திரு கமல்ஹாசன் சார் அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சினிமாவை நான் வேற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனால் நான் முரளி சார் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஒரு படம் எடுக்க. நான் எத்தனையோ நைட் இந்த ஒரு வருஷத்தில் தூங்காமல் இருந்திருக்கேன். கோவத்தில் கிடையாது, வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நம்மளை நம்பி எங்கள் அப்பா அம்மா கூட இவ்வளோ பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ பணம் போடுறாரு. நான் வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு பையன் மாதிரி தருணத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே இன்டென்ஷன். இந்த படம் பண்ணும்போது டைரக்டர் கோகுல் வந்து ரொம்ப அதில் கோஆப்ரேட் பண்ணி நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ லட்சம் பேர் மலேசியா, சிங்கப்பூர் எங்கே போனாலும் ஸ்க்ரீனில் நாங்கள் தெரியணும், எல்லாரோட எய்ம் அதுதான். நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போது நான் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார், ப்ரொடியூசர் சார். நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அண்ட் சந்தானம் அவர்கள், he is very special to me no matter what. அவங்க வரல. அண்ட் ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். he is not my friend, he is my brother and he has the most respect for Kamal Hassan sir. I would like to convey this. அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு இதுதான் சொல்லுவார், நீ நடிக்க ஷூட்டிங் வரனா இது டூர் கிடையாது, வந்து கேரவனில் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்ல. நீ கமல் சார் படம்லாம் பாரு, எத்தனை மணி நேரம் சாப்பிடாம ஒரு சேலை கட்டிக்கிட்டோ ஒரு மேக்கப் போட்டுட்டோ ஜூஸை வந்து ஸ்ட்ரால குடிச்சேன்னா அந்த உதடு தொடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் கமல் சாரை பார்த்து கத்துக்க, அப்புறம் சினிமாவா. எனக்கு அப்பெல்லாம் வந்து உரைக்க சிரிப்பு தான் வரும். ஆனால் இப்போ பார்க்கும்போது நான் உண்மையிலே என்ன சொல்றது,
நான் வந்து gift தான் நான் சொல்ல முடியும். இந்த மேடையில் இப்படி உட்காந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது கனவு தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் அப்ரிஷியேட்டிங் யங் டேலண்ட். அண்ட் யூனோ இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொல்றது, இப்போ நாங்கெல்லாம் வந்து திங்கிங் இப்போ படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது. இப்போ முரளி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு டாக் வரணும், ஒரு ஹைப் வரணும். அப்படிங்கும்போது கமல் சார் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாருமே we just considered film is a hit. அவ்வளோதான். ஸோ உண்மையிலே we thank you a lot. and கண்டிப்பாக now this step will be a step forward for வாலிப ராஜா and I'm very positive. and கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. we have done our best. உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். அண்ட் நான் டைரக்டர் சார் அப்புறம் சொன்னேன், இஸ் a very very hard working young boy. நிச்சயமா ஒரு நல்ல படங்கள் நல்ல டீமோட பண்ணுவாரு. and I wish him all the best. என்கிட்ட இந்த மாதிரி என்ன தம்பி ஃபர்ஸ்ட் படத்துக்கு செகண்ட் படம் வித்தியாசமா இருக்கு. ஆமாங்க, அதாவது பண்ணணும் இல்லை, இல்லாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் பவர் இருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஹிந்தி படம் போக சொல்லி அப்படின்னாங்க. மேடம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவுசெய்து சாரோட என்னையும் கூட்டி போங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், வெரி நைஸ் மேன். எப்போ நான் சொன்ன மாதிரி 12 o'clock தான் கூப்பிட்டோம், மார்னிங் ஷூட்டிங் வந்துட்டாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக டைரக்டர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஸ்கூல், பாலச்சந்திர சார் ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிசி சார் ரெஸ்டன்ஸ் அவங்களாம் பார்த்தா நாங்கள்லாம் கமல் சார் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பண்ண அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், தேவர் மகன், அப்புறம் குருதீப் பொன்னல் எல்லாம் வந்து ஒரு எல்லாம் முக்கால்வாசி அந்த ஆஃபீஸஸ் தான் உட்காந்துட்டு இருப்போம். மோர் அந்த மாதிரி விஷயம். இப்போ அவர் படங்களில் வந்து அவரோட பத்மபூஷன் கமல் சார் பண்ண பல சாதனைகள் இருக்குது. அதை தவிர தேவர் மகன் பண்ணுறப்போ நடந்த சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த தேர் சீக்வன்ஸ், ஒரு நிறைய பேர் வச்சு தேர் சீக்வன்ஸ், கடைசியில் தேர்லாம் வெடிக்கும். அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து பரதன் சார், பிசி சார் எல்லாம் பேசி முன்னாள் ஷூட்டிங் முன்னால் ஒரு 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போது இந்த க்ரௌட் மல்டிப்ளிகேஷன், இந்த சிஜி அதெல்லாம் இல்லைன்றதுனால ஒரு 3000 பேரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு 1000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ பிசி சார் வந்து ஒரு டெலிலென்ஸ் போட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 1000 அதிகம் இருந்தாலும் ஒரு டெலிலென்ஸ் போட்டு அப்படிலாம் பண்ணலான்னு கமல் சார் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு என்ன இது மேனேஜர்ஸ்லாம் போட்டு 3000 பேர் தானே சொன்னோம் அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தினால கிடைக்கல அவ்வளோ பேர். உடனே அது கூட 10-10:30 மணி ஆச்சு, வரல. உடனே பரதன் சார்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஆஸ் அ ப்ரொடியூசராக வேணாம், நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த 1000 பேரோட லஞ்ச்லேருந்து எல்லாம் ரெடி. அன்றைக்கி ஃபுல் அப்படியே 10 மணிக்கு ஒரு ஷாட் கூட எடுக்காமல் பேக்கப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 3000 பேரை கூப்பிட்டு அந்த ஷாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், அதாவது அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு டைரக்டராக, இல்லை மற்ற இதுவாக பர்ஃபெக்ஷனிஸ்டோட ஒரு ப்ரொடியூசராக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாருன்றதுக்காக அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் இறந்த உடனே ஒரு டெட் பாடியில் படுத்திருப்பாரு. இப்போது கமல் சார் விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து வரா மாதிரி யூஸ்வலாக அந்த சீன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கமல் சார் என்ன சொல்லி ராஜா சார்கிட்ட சொல்லி ஒரு அந்த பிட் மட்டும் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அதை நாகராவில் ப்ளே பண்ணி அப்படி எடுத்தார். ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த ஹைஸ்பீடில் 48 ஃப்ரேம்ஸில் அது மாதிரி எடுத்தார். அதாவது நம்ம சீன் ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ரீ ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு மூடுக்காக தான், அதை பார்த்து நடிக்கணுன்றது அவசியம் இல்லை. பட் ஒரு மூடு, அது வந்து ஒரு நல்ல சீன், ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல சீன் அமைதுன்னா ஒரு நல்ல நடிப்பு, ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது ஒரு இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் அந்த தருணத்தில் இப்போ நாங்கள் பேசும்போது கூட உள்ள இருக்குது. ஸோ அது அப்போ நடந்தது. ஸோ அந்த நாகரால் அதை ப்ளே பண்ணி அந்த நியூஸ் கேட்டு வருவார், எதிர்க்க வேலைக்காரங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அந்த பில்லர்லாம் அடி தடி மாதிரி அடி வருவார். வந்து அந்த முடிஞ்சு அவரோட சிவாஜி சார் டெட் பாடி அந்த கீழே விழுந்து அழுவார். அந்த சீன் அங்கே இருந்து அதை பார்க்குறப்போ அவர் அழுதார், நடித்த மற்றவங்களும் அழுதாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, சுற்றி நின்று டெக்னீஷியன் பிசி சார்லேருந்து எல்லார் கண்ணியும் கண்ணீர் அந்த டைமில். அது ஒரு மாதிரி ஒரு தருணம். இன்னும் கேட்டீங்கன்னா
கண்ணில் தண்ணி வராத ஒரு ஆள் சிவாஜி சாராக தான் இருக்கும். ஏன்னா அவர் டெட் பாடியாக படுத்திருந்தாரு, அவர் நல்ல நடிகர்ன்றதுனால அவர் கண்ணில் மட்டும் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது தவிர ஒரு ஒரு கமல் சார் படம்னா எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஒரு மெட்ராஸ் நாங்கள் பேசணும் அப்படின்னா கமல் சார் படம்லாம் பாருங்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முத்த காட்சின்னா ஓகே அவர் பாருங்கள் நாசுக்காக கொடுத்துருக்காரா அழுத்தமாக கொடுத்துருக்காரா கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் வரப்போ இப்போ பண்ணிட்டு இருக்க அநேகன் படம் தனுஷ் படத்தில் வந்து ஒரு 87 நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி யூஸ்வலாக என்ன பண்ணாலும் ஒரு லேசாக 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுற சீக்வன்ஸ்லாம் எப்படி காஸ்டியூம் போடுவாங்க, எப்படி பேண்ட் இருக்கும், இந்த ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்க்குறது படத்தை தான் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். அப்படி தனுஷ்க்கு என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கமல் சார் படம் எதாவது இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுங்க. அவங்கெல்லாம் போய்ட்டு 87 வந்த காதல் பரிசு, வெற்றி விழா இது மாதிரி இருந்திருந்தாங்க. ஸோ போட்டு பார்த்தால அது ஒரு தப்பான ஒரு 90s வர ஒரு ஸ்டைல். அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவர் மற்ற ஒரு டிடிஎஸ் அதுமாதிரி ஆவிட ஃபஸ்ட்டு பண்ணார், மற்ற டிஜிட்டல் சினிமா டிடிஎஸ் எல்லாத்துலேயுமே அவர் தான் முன்னணியில் போய் எல்லாம் பண்ணாருன்றது மட்டும் இல்லை, ஹேர் ஸ்டைலில் கூட அவர் தான் முதல்ல இருப்பார். 90s வர வேண்டிய விஷயம் 87 பண்ணிட்டார். அதனால் நான் என்ன சொன்னேன், பின்னாடி போய் ஒரு 82 வந்த படம் எதாவது இருக்கும், டிக் 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 இருக்கும், வேற ஏதாவது படம் இருக்கும், அப்போ வந்த படத்தை அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அச்சீவர் அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த படக்குழுவினர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அயன் படம் பண்ணுறப்ப கூட ஏதாவது ஒரு ரொம்ப சோகமான காட்சி இருந்ததுன்னா ஸ்பாட்டில் இருக்க மாட்டோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் மகாநதியில் அந்த சொன்னகாட்சி சீனை சொல்லணும்னா கூட சிரிச்சுட்டு தான் சொல்லுவார் கதையா, அந்த மாதிரி ஒரு ஆளும். ஸோ அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி படம் ரொம்ப ஜாலியாக அட்டகாசமாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்ன்றது நிச்சயமாக இருக்கும்.